ஏதாவது திங்கிறதுக்குன்னு வச்சிருக்காங்களா? இவங்க வைக்கிறதே பெரிய அதிசயம். அதையும் அந்த வெட்டியான் பையன் எடுத்துட்டு போயிடுவான். என்ன மச்சான் தனியா புலம்பிட்டு இருக்க? வந்துட்டியா? எங்கடா இன்னும் காணோமேன்னு பாத்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு வீடு பாடுறா. ஏன் இந்த குளிக்கு என்ன ஆச்சு? இந்த சைடு மாமியாரு, இந்த சைடு மருமகள் ஆட்டுறது. நொய்யின்னு சண்டை போட்டே இருக்கிறாங்கடா. தூங்கவே விட மாட்டேங்கிறாங்க. குழி பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய குழியா பாரு. கை நீட்ட முடியல, கால் நீட்ட முடியல. இவங்க மட்டும் வீடு கட்டும் போது கிச்சனு, பாத்ரூம், டைனிங் ரூம்னு நல்லா பெருசா கட்டிக்கிறாங்க. சரி விடு மச்சான், உன்னை இழந்தாதான் இன்னொன்னு கிடைக்கும். இப்ப பாரு, நம்மள்ட்ட காசு இல்லாம பஸ்ல டிராவல் பண்ணிக்கலாம், ட்ரெயின்ல டிராவல் பண்ணிக்கலாம், இன்னும் சொல்ல போனா ஃபிளைட்ல கூட டிராவல் பண்ணிக்கலாம். போன மாசம் கூட பாரு, ரிசா கூட தான் டிராவல் பண்ணிட்டு வந்தேன். இதெல்லாம் உயிரோட இருந்தா நடக்கிற காரியமா மச்சான்? மச்சான் உனக்கு இப்படி அமைது மச்சான். நான் போற இடம் எல்லாம் பாரு, குழந்தைங்க சாப்பாடு சாப்பிடலன்னா பேய்ட்டு பிடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்றாங்க. புளிய மரத்துக்கிட்ட பசங்க விளையாண்டுருந்தா புளிய மரத்துல தான் பேய் இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்னொரு கொடுமை மச்சான், இந்த விஜயாவோட பொண்ணு பாரு, ஸ்கூலுக்கு போக பயந்துக்கிட்டு எனக்கு பேய் பிடிச்சிக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுது. நம்மளோட பெர்மிஷனே இல்லாம இவங்க எல்லா விஷயத்துக்கும் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோயில்ல சாமியார பாரு, பேயே பிடிக்காதவங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி நம்மளை வச்சு சம்பாதிச்சிட்டு இருக்கான்.